வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னா குலோப் ஜாமுன் தான். அது குலோப் ஜாமுன் வந்து ரெடிமிக்ஸு குலோப் ஜாமுன் கிடைக்கிது. அதை நம்ம பேக்கெட்டில் வாங்கி அதை இன்ஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரெடிமிக்ஸு குலோப் ஜாமுன் தான் எடுத்துக்குது, எம்டிஆர். இது வந்து 200 கிராம் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம். இது பால் காய வச்சு ஆற வச்சு இருக்குது, ஒரு 50 மில்லி மாதிரி எடுத்துருக்கு. இது வந்து நம்ம இதில் கலந்து மாவு லேசாக பிசையணும், ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. அந்த விரலில் மட்டும்தான் பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்திலாம் பிசையக்கூடாது. விருப்பப்பட்ட தண்ணியில் சேர்ந்தனால போடலாம். ஆனால் பால் ஊற்றும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நெய் ஃப்ளேவரோட உருட்டுறதுக்கும் நல்லா வெடுப்பு இல்லாமல் உருண்டுறதுக்கு நல்லா வரும். இது மாவு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா உருட்டியாச்சு. இப்போ இதை ஒரு பவுல் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், ஊறின்னு இருக்கட்டும். சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ சர்க்கரை மாதிரி எடுத்துக்கலாம். 1/2 கிலோன்னா இது 2.5 டம்ளர் போட்டோம்னா 1/2 கிலோ வருது. அதேமாதிரி நம்ம எவ்வளோ சர்க்கரை போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் இதை அடுப்பில் வச்சு நம்ம ஜீரா காய்ச்ச வேண்டியது தான். இது சர்க்கரை பாவு காய்ச்சினே இருக்கிறோம். இப்போ இது கூட வந்து 2 ஏலக்காவை சும்மா தட்டி போட்டுக்கலாம். அதோட கூட குங்குமப்பூ ஒரு 10 பூ மாரி போட்டுக்கலாம். அது கலரும் வரும், வாசனையாகவும் இருக்கும். போட்டோன்னே கலர் மாறிடும். இது இப்போ நல்லா ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். ஜீரா பதம் வேணும், பிசுக்கு பதம், கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஜீரா அது கொதிச்சுனே இருக்கட்டும். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே குலோப் ஜாமுன் பிசைஞ்சு வச்சுக்கிறோம்ல மாவு, அது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது பிசைஞ்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைக்கு சும்மா லேசாக எண்ணெய் நெய்யோ ஏதோ ஒன்று தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது, சும்மா சாஃப்டாக வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டையாக உருட்டிக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். வாங்கி இறக்கிட்டோம். இப்போ இந்த எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் லேசாக சூடு ஏறினோம்னால நம்ம குலோப் ஜாமுன் வந்து சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. அது மிதமான சூட்டில் தான் இருக்கும், ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. இப்போ சூடாக இதாக இருக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். இது வெந்து மேலே வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக. இன்னும் ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். இப்போ நல்லா இது வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வரும்போது இந்த மாதிரி எடுத்துடலாம். இதுமாரி குலோப் ஜாமுன் சுட்டு எடுத்து தனியாக தட்டில் வச்சிடணும். சுட்டு உடனே ஜீராவில் போட்டால் ஒன்று சூடு அதிகமாக்கும், அப்புறம் சூடு குறைய சரியாக ஊறாது. அதனால் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு ஒரே சூட்டில் அப்படியே ஜீராவில் சேர்த்துணும். இது எப்படியே 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம் ஊறணும். இதில் நமக்கு விருப்பப்பட்ட ரோஸ் எசன்ஸு கூட கொஞ்சோண்டு சேர்த்தலாம். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இன்னொரு ஈடு எடுத்து அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இவர் இதுமாரி வந்திருக்கு. ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக அப்படியே உடஞ்ச உடனே அப்படியே இதாக வருது பாருங்கள். இதில் நல்லா ஜீராவும் ஏறி இருக்குது, நல்லா அருமையாக ஊறி இருக்குது. நல்லா 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துருக்குது. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பிகினர்ஸ் கூட இதுமாரி செய்யலாம். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.